செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து முன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார்த்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே சுக்கிர பகவானை சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மனைவிக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமை நிலைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருந்து சுப காரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள், தெய்வ காரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். ஒரு சந்தோஷமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு கழியும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது தந்தையால் தனலாபம் இருக்கிறது. தந்தை வர்க்கத்திலிருந்து வரவேண்டிய வருமானங்கள் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் கண்களில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்கு, சீர் செய்து கொள்வதற்கு, மருத்துவரிடம் காண்பிப்பதற்கு இந்த வாரம் மிக மிக ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவும் புதனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் உங்களை விட உங்கள் இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் கழிகிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதும் இருக்கிறார்கள். குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பிரச்சனை இல்லாமல் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் தெரியும். அதற்கான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குரிய செலவினங்கள் ஆகும். தொழில் விருத்திக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும், விளம்பர செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதால் தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக சந்தோஷத்தையும் யோகத்தையும் பெறுவீர்கள். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பிரச்சனை உள்ள காலத்திலே உங்கள் குடும்பத்திலே அவருடைய ஆதரவின் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரம் மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 9 திங்கட்கிழமை காலை 8:50 முதல் ஜூன் 11 புதன்கிழமை இரவு 8:10 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசிரியர்கள் ஜூன் 9 திங்கட்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 11 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை சுபநாள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சனியும் 2ஆம் இடத்திலே சூரியனும் இருப்பது, உங்கள் ராசிக்கு இருபுறமும் அசுபகிரங்கள் இருப்பது சிறிது சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் ஏற்றிவிட்டு வர வேண்டும். இதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து மேஷராசியில் பிறந்தவர்கள் எல்லா யோகத்தையும் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே சூரியன் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் விரயங்கள் ஆகும். உங்கள் ராசிக்கு இருபுறம் சுபகரங்கள். ஒரு பக்கம் குரு பகவான் புதனும் இருக்கிறார், இன்னொரு பக்கம் சுக்கிரன் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாகத்தான் இருக்கிறது. உங்கள் ராசியிலே சூழ்நிலை இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவிகள் செய்வார்கள். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தாயின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். தாய் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதன் கூறியிருப்பது தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்த உங்களுக்கு மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள். மேலும் இந்த வாரத்திலே சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்திலோ அல்லது உங்கள் உறவினர்கள் வீட்டிலோ நடக்கும். அன்று சென்றுவிட்டு வந்து சந்தோஷத்தை அடைவீர்கள்.
உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதும் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ரிஷப ராசிக்கு ஜூன் 11 புதன்கிழமை இரவு 8:10 முதல் ஜூன் 14 சனிக்கிழமை அதிகாலை 5:38 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 13 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வேலை பளுவும் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். லாபஸ்தானத்துல சனிபான் இருப்பது நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலை இந்த வாரம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானம் நிச்சயமாக பெறுவீர்கள், நன்மைகளை அடைவீர்கள். ரிஷப ராசியில இருந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். ரிஷப ராசியில பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 11 புதன்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். மேலும் ஜூன் 14 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த திருஷ்டியின் காரணமாக சில காரியங்கள் தாமதமாக நடக்கும். அந்த திருஷ்டியிலிருந்து விலகுவதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். டைவர்ஸ் வரை சென்றவர்கள் கூட திரும்பி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு உடல் பாதைகள் செலவினங்கள் ஆகும், ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்காது. 10ஆம் இடத்துல சனிபகவான் இருப்பது தொழில்துறையிலே எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறிது காலம் தாமதமாகத்தான் நடக்கும். கால தாமதமானாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் தொழில்துறையில சனிபகவான் இருப்பதால் புதிய முயற்சிகள் செய்யும் போது சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் நிச்சய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைப்படு அதிகமாக இருக்கும். அதிகமாக வேலைப்படு இருந்தாலும் அதற்குரிய ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்துல சுக்கன் இருப்பது குழந்தைகளால் தனலாபம் இருக்கிறது. குழந்தைகளுடைய அனுகூலம் நன்றாக இருக்கிறது. விரயஸ்தானத்துல சூரியன் இருப்பது சகோதர வழியிலே செலவனங்களாகும், இளைய சகோதர வழியிலே செலவனங்களாகும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தினங்கள். மிதுராசி பிறந்தவர்கள் ஜூன் 14 சனிக்கிழமை அதிகாலை 5:38 முதல் ஜூன் 16 திங்கட்கிழமை பகல் 1:10 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசி பிறந்தவர்கள் இந்த வார கடைசியிலே ஜூன் 14 சனிக்கிழமை, ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினம். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிதுராசி இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுராசி பிறந்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். அடுத்து திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 11 புதன்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மிதுராசி பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் நெய் விளக்கு ஏற்றிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாமல் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி.
கடக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார். ஆகிய பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் அல்லது வீடு ரிப்பேர் செய்வதற்கும் மிக ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. 2ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருப்பது சகோதர வழியில் உங்களுக்கு தனலாபம் காத்திருக்கிறது. அவருடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராகுவான் இருந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். ஆகவே 2 சக்கர 4 சக்கர வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. பாதுகாப்பு ஆயத்தங்களுடன் செல்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது மனைவியால் தனலாபம் இருக்கிறது. மனைவியால் நல்ல பாக்கியம் இருக்கிறது. மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 10ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது இந்த வாரத்திலே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். லாபஸ்தானத்திலே சூரியன் இருப்பது உங்கள் ஜாதகம் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. விரயஸ்தானத்துல புதனும் குருவும் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 11 புதன்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்திலே ராகுவான் இருந்து செவ்வாயால் பார்க்கப்படுவது ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் பிரயாணங்கள் செய்யும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்க வேண்டும். அவ்வாறு வைப்பதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிலேயே யோகாதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். ஆகவே நல்ல யோகம் காத்திருக்கிறது. தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். தாயும் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அவர்களுடைய ஆதரவின் மூலமாக குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும். உங்கள் ராசியிலே கேதுவான் இருப்பது நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது மனைவி சிறிது கோபத்துடன் உங்கள் மீது இருப்பார்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இந்த வாரம் மாறி மாறி கால் வலிகள் மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்குரிய மருத்துவம் செய்தால் சரியாகிவிடும். 8ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது உங்கள் வாக்குஸ்தானத்திலே சனிபானுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக மனைவியுடன் பேசும்போது விவாதத்தை தவிர்ப்பது நல்லது. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது. முன்னேற்றம் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியமும் தாயின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது தொழில்துறையிலே நல்ல முயற்சிகள் செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் புதன் கூறியிருப்பது எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரைவில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய முன்னேற்றம் அனைத்தும் இந்த வாரம் நன்றாகவே இருக்கும். இந்த வாரம் சிம்மராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 11 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 11 புதன்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு தற்சமயம் அஷ்டம் சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாக, ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசியில் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி.
அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசி சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை அந்த காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியிலே கூறினால் அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒரு காரியம் நடைபெறுவதற்கு முன்பாக அதில் வெளியில் சொல்வதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகுமான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே தாராள பணப்புழக்கங்கள் ஏற்படும். மேலும் ராகுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்துடன் இந்த வாரம் திகழ்வீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனிபான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்காது. கூட்டு தொழில் செய்வர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி பெரிய தொழில் செய்வர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது குடும்பத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் பெண்களால் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு உடல் உபாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 10ஆம் இடத்தில் புதன் கூறியிருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். தெய்வ காரியங்கள் செய்பவர்களுக்கு அர்ச்சகர்களுக்கு மிக மிக ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் கும்பாபிஷேகங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம், நல்ல வருமானம் கிடைப்பதற்கான ஆயத்தங்கள் உங்களுக்கு இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. விரயஸ்தானத்திலே செவ்வாயும் கேதும் இருப்பது செலவினங்கள் ஆகும். இருந்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். 12ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதன் மூலமாக ஆரோக்கியம் சிறிது பாதிக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதற்கு பழகிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு கன்னிராசியிலிருந்து நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். கன்னியிலே பிறந்து சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு, அதாவது ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 11 புதன்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கன்னிராசிர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்திலே சனிபான் இருப்பது திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கெல்லாம் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருப்பது மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். அவர்களாலும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பது தெய்வ பலம் இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இந்த வாரம் நல்ல முன்னேற்றம் யோகம் இருக்கிறது. குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். ஆனால் அவர்களுடன் அனுசனையாக நடந்து கொண்டால் அவர்களும் நல்ல விதமாக உங்களிடம் பழகுவார்கள். 6ஆம் இடத்திலே சனிபான் இருப்பது லட்சுமிகரம், பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் உங்கள் குடும்பத்திலே உங்கள் கைகளில் தாராள பணப்புழக்கங்கள் ஏற்படும். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். அவர்களும் பரஸ்பரம் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உங்களுக்கு வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக இந்த மாதமே தவிர்ப்பது நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் கூறியிருப்பது தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். தந்தையின் ஆரோக்கியத்திற்கு தக்க மருத்துவம் கிடைத்து அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். மேலும் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருப்பது தொழில்துறையிலே லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக கூட்டு தொழில் ஈடுபட்டிருக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி பிள்ளை தொழில் செய்வர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள்.
இந்த வாரம் துலா ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். துலா ராசியிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 11 புதன்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 வியாழக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் துலா ராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருப்பது வயிறு உஷ்ணமடையும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் துளாராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். தொழில்துறையிலே வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். அதிக வேலைப்பாடுகள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சலிக்காமல் வேலை செய்யுங்கள். நல்ல வருமானம் உங்களுக்கு இந்த வாரம் காத்திருக்கிறது. ஆனால் பண விஷயத்தில், அதாவது கொடுக்கல் வாங்க மாத்திரம் சிறிது எச்சரிக்கை தேவை. 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தாய் உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். தாய்க்கு முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. 5ஆம் இடத்திலே சனிபான் இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். குழந்தைகள் படிப்பு விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் உங்களை விட்டு சிறிது விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். விலகி இருந்தாலும் பரஸ்பரம் அன்பு உங்களுக்குள் இருக்கும். 6ஆம் இடத்தில் சுக்கன் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவிக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது மனைவி உங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். இருந்தாலும் பரஸ்பரம் நட்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் குரு இருப்பது பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் கடன் கொடுத்தால் திரும்ப வராது. கடன் வாங்கினால் திரும்பி அடைக்க முடியாது. ஆகவே பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரம் விருச்சிக ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 11 புதன்கிழமை நல்ல நாட்கள். கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்து அஷ்டம குருவாக இருக்கிறார். ஆக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசி பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை, உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். அதற்கான முகாந்திரம் இந்த வாரம் தெரியக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது இளைய சகோதரனுக்கு இருந்த உடல் உபாதைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். என்றால் ராகு குருடைய பார்வை இருக்கிறது. அதன் மூலமாக இளைய சகோதரன் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மூத்த சகோதரனுக்கும் நல்ல யோகம் இருக்கிறது. பொதுவாக சகோதர வழியில உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனிபான இருப்பது தாய்க்கு சிறு உடல் வலிகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. 5ஆம் இடத்துல சுக்கன் இருப்பது பலவிதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் நல்ல அனுசனையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் உங்களுக்கு தோதாக நடந்து கொள்வார்கள். 6ஆம் இடத்துல சூரியன் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் அவ்வப்போது சிறிது கருத்து வேற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் குரு இருப்பது இந்த வாரம் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பி பிறருக்கு பணம் கொடுத்த பணமெல்லாம் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம்.
9ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருப்பது தந்தை உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அவ்வப்பொழுது கருத்து வேற்றுமை மட்டும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் தனுசு ராசி நல்ல நாட்கள். தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 11 புதன்கிழமை நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 11 புதன்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றதும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தனுசு ராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது, உங்கள் ராசிக்கு பாக்கியாதி 6ஆம் இடத்திலே இருப்பது சிறிது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செல்வான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரம் நல்ல தைரியத்தின் மூலமாக நல்ல பணவரும் காத்திருக்கிறது. 2ஆம் இடத்தில் ராகுவன் இருப்பது கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்து கருத்து வேற்றுமைகள் குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஆகவே குடும்பத்தில் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முற்றிலுமாக விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. 3ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது இளைய மூத்த சோழருக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரர் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது பரஸ்பரம் அன்பை செலுத்துவார்கள். 4ஆம் இடம் சுக்கன் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். தாய் நல்ல ஆரோக்கியத்துடன் திகழ்வார்கள். தாய் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் இந்த மாதமே நீங்கள் பூர்வ சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. மேலும் இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு உடல் உபாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 6ஆம் இடத்துல புதன் குரு இருப்பது மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. அவ்வாறு ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். 8ஆம் இடத்துல செவ்வாய் கேத்து இருப்பது வயிறு உஷ்ணமடையும், காரமான பொருட்களையும் மேலும் வெளியிடங்களில் சுகாதாரம் இல்லாத இடங்களில் சாப்பிடுவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் மகர ராசிக்கு நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 11 புதன்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் மகர ராசி செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து 5ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். உங்களுக்கும் வயிறு உஷ்ணமடைய வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்துல குருவான் இருப்பது பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது என்று கூறினார். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் வியாழக்கிழமை குருபகவானுக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த 2 வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே ராகுபகவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே கோபம் இருந்தாலும் அந்த கோபம் சாந்தமடைந்து விடும். மேலும் இந்த வாரத்தில் உங்கள் ராசி குருடைய பார்வை ஏற்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். 2ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம். தனவரவும் காத்திருக்கிறது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். 3ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடம் சூரியன் இருப்பது தாயின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 5ஆம் இடத்தில் புதன் கூறியிருப்பது குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். குழந்தைகளுடைய அனுகூலம் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு நல்ல பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் விரைவில் சுப காரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருவீர்கள். சுப காரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். சுப செலவுகள் இந்த வாரம் மிக மிக அதிகமாக இருக்கும்.
நல்ல பணவரும் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருப்பது சகோதர வழியில் தனலாபம் இருக்கிறது. சகோதரர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். இந்த வாரம் கும்பராசியில் நல்ல நாட்கள். கும்பராசியிலே பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 11 புதன்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்கள் ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை, 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 7.5 சனி இன்னும் முடியவில்லை, இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இருந்தாலும் சனியுடைய பாதிப்பு முற்றிலுமாக விலகுவதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசிரியர்களும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே சனி பகவான் இருக்கிறார். எல்லா காரியமும் சிறு தாமதமாகவே நடக்கும். ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது மனைவியால் தனலாபம் இருக்கிறது. குடும்பத்தில் சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு உஷ்ணம் காரணமாக சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 4ஆம் இடத்தில் புதன் கூறி இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். 4ஆம் இடத்தில் புதன் கூறி இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். மீனராசிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மீனராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 6 இந்த வார ஆரம்பத்திலே ஜூன் 6 வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி 6 நிமிடம் முதல் ஜூன் 9 திங்கட்கிழமை காலை 8 மணி 50 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 7 சனிக்கிழமை, ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை ஆக இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த 2 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பதனால் இந்த வாரம் தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மீனராசிற்கு நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 11 புதன்கிழமை நல்ல நாட்கள். ரேவத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 12 வியாழக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்தால் நிச்சய வெற்றியை காண முடியும். இந்த நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல நாட்களாகவே இருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசியிலேயே சனிபான் இருப்பது கால தாமதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.